சுட்டெரிக்கிறது. பலருக்கு பலவிதமான உடல் உபாதைகள். சிலருக்கு தலை சுற்றுகிறது, சிலருக்கு உடலில் அரிப்பு. இப்படி கோடைகால நோய்களின் தாக்கம் அதிகரிக்கிறது, ஆதிக்கமும் செலுத்துகிறது. கோடைக்கால நோய்களும் தீர்வுகளும் என்பது குறித்து இம்மாத நமது மண்வாசம் இதழில் கட்டுரை ஒன்றை எழுதியிருக்கின்றார் டாக்டர் ஜி.பி. ஹனிமன் அவர்கள். இவர் தமிழ்நாடு அரசு ஹோமியோபதி கவுன்சில் முன்னாள் தலைவர். கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா காரணமாக கோடை காலத்தில் பெரும்பாலானோர் வீட்டில் இருந்தார்கள். 2 ஆண்டுக்கு பிறகு கோடை வெப்பத்தினை நேரடியாக எதிர்கொள்கிறோம். வெப்பநிலையை எதிர்கொள்வதால் கோடைகால நோய்களும் அதிகரிக்கும் என துவங்குகின்றார் டாக்டர் ஹனிமன் அவர்கள். ஹீட் ஸ்ட்ரோக் என்பதை தமிழில் வெப்ப பக்கவாதம் என்பார்கள். கோடையில் சுட்டெரிக்கும் வெயிலில் நீண்ட நேரம் இருப்பதால் இந்நோய் ஏற்படும். பலவீனம், தலை சுற்றல், தலைவலி, மயக்கம், அதிகரித்த இதய துடிப்பு போன்ற அறிகுறிகளை அனுபவிக்க நேரிடும். நிலைமை மோசமானால் மரணம் கூட ஏற்படலாம். கடும் கோடையை எதிர்கொள்ள முதலில் நம் உடலின் தட்பவெப்பநிலை அதிக மாறுதலுக்கு உள்ளாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதாவது உடலில் எப்போதும் போதுமான நீர்ச்சத்து இருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் விதவிதமான நோய்கள் வர நாமே வழிவகுத்து விடுவோம். பொதுவாக ஒருவருக்கு ஒரு நாளைக்கு தண்ணீர் தேவை சுமார் 2 லிட்டர். ஆனால் பருவநிலை, அவரவர் வேலை மற்றும் அவர்களின் உடலின் வியர்வைக்கேற்ப இது மாறுபடும். உடல் உழைப்பு அதிகமானவர்கள் அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டும். உடலில் நீர்ச்சத்து குறையும் பட்சத்தில் களைப்பு, உடல் வலி, நீர்க்கடுப்பு, மலச்சிக்கல், மூலம், வயதானோருக்கு வெப்பத்தால் ஏற்படும் மயக்கம் என பல்வேறு பாதிப்புகள் ஏற்படும். உதடுகள் காய்ந்து போவது, நாக்கு வறட்சி அடைவது, அடிக்கடி தாகம் எடுப்பது, எப்போதும் தூக்கம் வருவது போன்ற பிரச்சனைகளும் ஏற்படும். தாகம் எடுக்கும் போது தண்ணீர் குடித்து விட வேண்டும். ஆனால் அந்த தண்ணீர் சுத்தமான தண்ணீராக இருக்க வேண்டும் என கூறும் டாக்டர் ஹனிமன் அவர்கள் கடைகளில் ஜூஸ் குடிப்பதால் சிலருக்கு பாதிப்பு ஏற்படுகிறது என பட்டியலிடுகிறார். கோடை காலத்தில் வரும் வியர்க்குரு, நீர்க்கடுப்பு போன்றவை குறித்தும் அவை வராமல் தடுப்பது குறித்தும் விளக்கி இருக்கிறார். கோடை காலத்தில் நோயின்றி வாழ இம்மாத நமது மண்வாசம் இதழை வாசியுங்க. கோடையை மகிழ்வுடன் எதிர்கொள்ளுங்கள்.